வணக்கம் நேயர்களே. உங்களில் பலர் கைரேகை பார்க்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். இந்த கைரேகையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய கோடுகள் ரேகைகள் என்ன மாதிரி அமைப்பில் இருக்கின்றன. இது சிலருக்கு என்ன புது கேள்வியாக இருக்கலாம்னு யோசிக்கலாம். ஆனால் உண்மை இருக்கிறதாம். ஏனென்று சொன்னால் பல ஆண்டு காலமாக இந்த ஐதீகம் நம்பிக்கைக்குரியதாக காணப்படுகிறது. உங்கள் கைரேகைகளில் பாருங்கள், எக்ஸ் அடையாளம், தர அடையாளம் மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாம் தானாகவே சேரும். நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அல்லது வறுமை துன்பம் என்பது உங்களுக்கு இருக்காது. ஒரு மங்களகரமான மகிழ்ச்சியான ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் வீடு எப்பவும் குதூகலமாக இருக்கும். ஒரு செல்வம் நிரம்பிய மகிழ்ச்சி நிரம்பிய நிம்மதியான ஒரு பெருவாழ்வு வாழக்கூடிய அதிர்ஷ்டசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் கைகளில் எக்ஸ் தர அடையாளம் மாதிரியான குறி இருந்தால் உற்று பார்க்கிறேன், எங்கேயாவது இணக்கம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்களும் பாருங்கள். என்னென்னு சொன்னால் இது ஐதீகமாக இருந்தாலும் கூட பலர் நம்பக்கூடிய அளவு சான்றுகளும் இருக்கிறதாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பிரபல ஜோதிடக்காரர்கள். இந்த ஜோதிடம் ஏன் இப்பொழுது பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், அரசியல்வாதிகளும் இது தொடர்பான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களை விட அதிர்ஷ்டங்களை அல்லது ஜாதகங்களை நம்பக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள். இதற்கு நிறைய உதாரணங்கள் இலங்கையிலேயே நம் நாட்டிலேயே இருக்கின்றன. அதனால் தான் சொல்லுகிறேன், உங்கள் கைரேகைகளில் எக்ஸ் அடையாளம் இருந்தால் நீங்கள் மங்களகரமானவர்கள். அது தவிர ஒரு கோடு உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரேகைகள் ஒன்றுடன் ஒன்று முட்டாமல் அப்படியே விலகி விலகி செல்வதாக இருந்தால், அப்படி இருந்தால் அது ஒரு அசுப குணம் என்று சொல்வார்களாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரச்சனைகளே கொண்டிருக்கும். தொடர்ச்சியாக உங்களுக்கு துன்பங்களாக இருக்கும், வறுமையாக இருக்கும், எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு தங்காது, சேமிக்க முடியாது, பிரச்சனையாக இருக்கும், குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், இப்படி இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த ரேகைகள் ஒவ்வொன்று ஒன்றாக அந்த விலகி விலகி எனக்கும் அப்படி தான் செல்வது போல இல்லையா? எனவே அது ஒவ்வொரு ரேகைகளை பொறுத்து என்று சொல்லி நம்பப்படுகிறது. பொதுவாக அந்த கைரேகைகளை நாங்கள் அது பார்க்கின்றவர்களிடம் கொண்டே காட்டுகின்ற பொழுது அவர்களும் பார்ப்பார்கள். நான் நினைக்கிறேன் இந்த விடயங்களை தான் பார்ப்பார்கள் நினைக்கிறேன். அதை பார்த்து விட்டு காணிப்பார்கள், சரி என்ன இருக்கின்ற. ஆனால் அந்த எக்ஸ் வடிவம் என்கின்ற பொழுது அது இப்படி இருக்க வேண்டும் இல்லையா, தர மாதிரி. ஆனால் என்னுடைய கையில் பாருங்கள், நேராக ஒரு கோடு குறுக்காக இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் சாய்வாக இருந்திருந்தால் நானும் ஒரு அதிர்ஷ்டமிக்கவனாக இருந்திருக்கலாம் நினைக்கின்றேன். எனவே அதிர்ஷ்டம் என்பது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல. கூரையை பிரிச்சுக்கிட்டு செல்வம் வீட்டுக்கு கொட்டும் என்ற மாதிரி நம்பிக்கொண்டிருக்காமல், எங்களுடைய உழைப்பு சரியானதாக நேர்மையானதாக இருந்தால் நாங்கள் எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஏனென்றால் செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்வார்கள். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் நேர்த்தியாக நேர்மையாக சரியாக செய்தால், யாரையும் நாங்கள் மற்றவர்களை துன்புறுத்தி, மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றி, மற்றவர்களை படுகொலியில் வீழ்த்தி நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஒவ்வொரு வருமானமும் எங்களுக்கு பாவங்களாக சேருமே அன்றி அவை எங்களுக்கு நல்லதாக அமையாது. எங்களுக்கு புண்ணியங்களை சேர்க்காது, பாவங்களைத்தான் சேர்க்கும். எனவே எங்களுடைய உழைப்பு நேர்மையானதாக இருக்க வேண்டும். இருந்தால் எல்லா நாளும் எங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அந்த பணத்தை நாங்கள் வித்திருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு பூரண திருப்தியாக இருக்கும். எனவே நாங்கள் திருப்தி என்பது மிக முக்கியமானது. ஏன், எவ்வளவு உழைத்தாலும் ஒரு 100 ரூபாய் நாங்கள் என்று உழைத்தாலும் அந்த 100 ரூபாய் ஒரு நேர்மையான வழியில் எங்களால் உழைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கும் நாங்கள் தீங்கு செய்யாமல் அந்த 100 ரூபாயை பெற்றிருக்கிறோம் என்றால் எங்கள் மனதில் எங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். நான் இன்று உழைத்த காசு நேர்மையாக ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஒரே அடியாக நாங்கள் உழைக்கிறோம், யாரையாவது ஏமாற்றி அல்லது ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி ஏதாவது ஒரு சுத்தமாத்தோடு உழைச்சிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படியும் ஒரு மனப்பயம் ஒன்று மனச்சாட்சிக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். இந்த காசு இப்படித்தானே வந்தது என்ற மாதிரியான உணர்வு இருக்கும். எனவே என்னதான் கைரேகைகள் எங்கள் அதிர்ஷ்டங்களை தீர்மானித்தாலும், என்னதான் எங்களுக்கு வருமானங்கள் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் பல இருந்தாலும், சிறு தொழிலாயினும் அல்லது சிறு வருமானமாயினும் அது நேர்மையான முறையில் நடைபெறுமானால் அதைப்போல் மனமகிழ்ச்சி அதிர்ஷ்டம் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எனவே அதுதான் மிக முக்கியம். செய்யும் தொழில் தெய்வம். அதை நேர்த்தியுடனும் நேர்மையாகவும் நீதியான வழியிலும் நாங்கள் பெற்றுக்கொள்வது, செய்து கொள்வது எங்களை அதிர்ஷ்டசாலிகளாக மாற்றும். எனவே அது மனம் தருகின்ற பாடமாக எங்களுக்கு அமைய வேண்டும். இந்த சிறு குறிப்போடு நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் இதை கூறியதற்கு காரணம், இன்று பல பேர் பல வழிகளில் வருமானங்களை பெற்று வருகிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டே ஒரு ஃபோனில் நிறைய விஷயங்களை பேசுவார்கள், நிறைய பேருடன் பேசுவார்கள். ஆட்டோமேட்டிக்காக அவர்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் கொண்டே இருக்கும். என்ன காரணம்? அது அவர்களுடைய திறன். ஆனால் அந்த திறன் நேர்மையானதாக இருந்தால்
அது மகிழ்ச்சியாக இருக்கும். ஒழித்து தெரிய தேவையில்லை, பணத்தை ஒழித்து வைக்க தேவையில்லை, இல்லையா? நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கின்றபடியினால் இந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு தகவலாக வழங்கியிருக்கிறோம். பிடித்திருந்தால் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.